அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் ஹமீத் மௌலவி ஆகிய நான் மீலாது விழாவில் கலந்து கொண்டதாக ஒரு சில வாட்ஸ்அப் குழுமத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பலரும் அதனை கொண்டிருந்தார்கள். அதாவது என்னை யூனிவர்சிட்டி, அதே மாதிரி கொலீஜுகள், அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, இப்படியான இடங்களை வந்து சைக்காலஜிக்கலான விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டி அழைப்பு விடுவது வழக்கம். அந்த வகையில் வந்து அட்டாள சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லெக்சர் தான் நாசர் கனி மௌலவி. அவர், நான் நினைக்கிறேன், நெட்பட்டி முனையை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன வந்து இதுக்கு முதலையும் வந்து அந்த காலேஜில் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கேன். அதில் வந்து இந்துக்கள், கிறிஸ்டியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் இஸ்லாம் பற்றிய சந்தேகங்கள், தெளிவுகள் இதெல்லாம் நேரத்தோடையே வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். அவர் வந்து என்ன அழைப்பு விடுக்கிறார். அதில் வந்து ஒரு இஸ்லாமிய கலாச்சார நிகழ்ச்சி உண்டு, அதில் நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணணும் என்று நைட்டு அழைப்பு விடுத்திருந்தார். நீங்கள் அதுக்காக நான் நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வந்து காலையில் வந்து அதுக்கு போயிருந்தேன். அவர் வந்து ஒரு தௌஹீத் சார்ந்தவர். அவருக்கும் தெரியாதோ இல்லையோ அவர் என்ன செய்தார்னு தெரியல. ஏன்னா அவர் கூப்பிட்ட உடனே இது மீலாது விழாவான்னு நான் கேட்கவே இல்லை. ஏன்னா மீலாது விழா சீசன் இது. அவர் வந்து என்ன செய்கிறாரு, அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாரு. நானும் அந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு காலையில் அட்டாள சென்னையில் இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு போகிறேன். 8:30க்கு ஆரம்பிக்குது. 9:30க்கு வாங்க உங்கள் ஸ்பீச்சை போடுறோம்னு சொன்னாங்க. நான் போன டைம் வந்து பாருங்கள் 9:30க்கு தான் நானும் போகிறேன். அந்த வரவேற்புக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் உள்ளுக்கு போகிறேன். அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்தா, உள்ளுக்கு போய் உட்கார்றேன். வந்து எனக்கு வந்து பெச்சை வந்து நெஞ்சில் குத்துறாங்க. அதில் வந்து மீலாது செலிப்ரேஷன் வந்து இருக்குது. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த அந்த கல்லூரியினுடைய பீடாதிபதி, இன்னும் விசேட ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே அவங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கிட்டே நீங்கள் சொல்லலை மீலாது விழான்னு சொல்லி ஏன் சொல்லலை? நான் இதுக்கு உடன்பாடு இல்லாதா, இது ஒரு பிதாத்தான ஒரு வழிகட்ட ஒரு விஷயம், இதுக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்ட்டு அவங்க வந்து அதை மழுப்பினாங்க. ஆனால் அந்த இடத்துல உண்மையிலே வந்து நான் வந்து பேசியிருப்பேன். எப்படி பேசியிருப்பேன்னா, இருக்கிறார்கள் எல்லாருமே முஸ்லீம் பிள்ளைகளாக இருந்திருந்தால் நான் எனக்கு தரப்பட்ட சான்ஸை பயன்படுத்தி இதான் சந்தர்ப்பம் உண்டு, மீலாது விழா இஸ்லாத்தில் அனுமதியா இல்லையான்னு தகுந்த ஆதாரங்களை பேசியிருப்பேன். அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா டீச்சர்ஸும் இருக்கிறாங்க இல்லையா. அதனால உடனடியாக அந்த சபையிலேருந்து நான் வெளிநடப்பு செஞ்சு வெளியில் வந்துட்டேன். அதில் எந்த ஒரு பாட்சிக்கும் அடுத்து நான் இருக்கலை. எனக்கு அந்த அந்த மீலாது செலிப்ரேஷன் என்ற பேச்சை நான் பார்த்தது தான் தாமதம். அங்கேருந்து உடனே எழும்பிக்கு வந்துட்டேன். இதை நீங்கள் அந்த கல்லூரியில் வந்து நான் ஸ்பீச் பண்ணினேன்னாண்டு கேட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ போட்டவங்க அதை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள். இல்லாட்டி அதில் லெக்சராக இருக்கிற நாசர் கனி மௌலவி அவருடைய ஃபோன் நம்பரோ வேணுமென்னா நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போகிறேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஹமீத் மௌலவி இதில் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு. உடனே நான் வெளிப்பட்டேன். ஏன்டா ஒரு பிதத்தான விஷயம் நடக்கிற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது, அதை வந்து அனுமதிக்க விட மாதிரி அது ஆயிடும் அப்படின்ற கொள்கையில் நம்ம இருக்கிறதுனால உடனடியாக அதுலேருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்து நான் வெளியில் வந்து நின்று நாசர் கனி மௌலவி அவருக்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் சொல்லலை? அவர் சொன்னார், இல்லை மௌலவி, வந்து இவங்க பிள்ளைகள் அந்த பேரை போட்டுட்டாங்க, நாங்கள் மீலாது விழா நோக்கமே இல்லை, ஒரு முஸ்லீம் மஜ்லிஸ், இஸ்லாம் முஸ்லீம் மஜ்லிஸால அடிக்கடி நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்திட்டாங்க, அப்படி பெச்சில் அடிச்சுட்டாங்க, நீங்கள் வாங்க உங்கள் ஸ்பீச்சை நீங்கள் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். இதுக்கு நான் கலந்து கொள்ள மாட்டேன், இதில் வந்து என்ற ஸ்பீச்சை நான் பண்ணாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் நான். எனவே இது வந்து பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டேன். இது வந்து இதில் கலந்து கொண்ட மற்ற ஆட்களுக்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நாசர் கனி மௌலவி அவர் வந்து அதில் லெக்சராக இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அந்த கொலிஜில் உள்ள மற்ற வீடியோக்கள் எடுத்து பாருங்கள், அதில் நான் பேசுகிறேன்னான்னு பாருங்கள். உடனே நான் வெளியில் வந்துட்டேன். வந்ததுமே நான் வந்து இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போடுவோமா அப்படின்னு யோசிச்சு என்னுடைய நண்பர்கள்ட்டையும் நான் கொஞ்சம் அது சம்மந்தமாக விசாரித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் பேசவே இல்லை தானே, நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம ஏன் திரும்ப வந்ததை பேசுவான்ட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து இவர் மீலாது விழாவில் தெரிஞ்சு விரும்பியோ விரும்பாமலோ கலந்துக்கிட்டாரு,
அப்படின்னு அந்த மீலாது விழாவை ஆதரிக்கிற ஒருத்தர் வந்து இவருக்கு அந்த இது பாக்கியத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் அப்படின்னு போட்டிருந்தாராம். இது என்ன பாக்கியம், இது ஒரு பிதத்தான சபை, அதுல நான் கலந்துக்கவே மாட்டேன், அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். உடனே நான் அதுல இருந்து தப்பு என்று தெரிஞ்ச உடனே அதுல இருந்து, அதாவது என்னை அழைச்சது வந்து ஒரு ஸ்பீச்சுக்காக, அந்த காலேஜில் வளமையா நான் ஸ்பீச் பண்ண போவேன், யூனிவர்சிட்டிகள் காலேஜுகளுக்கு போனேன். இது மீலாது விழாண்டு எனக்கு தெரியாது, அங்க எந்த போர்டும் அப்படி மீலாது விழாண்டுல உள்ள போய் இருந்து அந்த வரவேற்புரை நடத்தும் போது ஒரு டீச்சர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு டீச்சர் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மீலாது விழான்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. உடனடியாக நான் எழும்பிட்டு என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். இதெல்லாம் வந்து இந்த விமர்சனம் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதில் நான் கலந்துக்கவே இல்லை. நீங்கள் தீர விசாரிச்சு பாருங்க. அல்லாஹ் ரஹமத்து செய்யணும். அதிலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் மௌலைமார்கள் உங்களை ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டா நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. இதை நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. இதுக்கு பிறகு என்ன யாராவது கேட்டால் நான் தெளிவாக கேட்கறதுக்கு இருக்கிறேன். ஏன்னா இதில் நான் கேட்காம விட்ட காரணம் என்னன்னா, என்னை கூப்பிட்டு ஒரு இது கூடாதுங்கிற ஒரு தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒரு மௌலவி கூப்பிட்டார். அதனால தான் நான் கேட்கல. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். விமர்சனம் செய்யக்கூடியவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நான் வந்து ஒரு தெளிவுக்காக நான் பேசுகிறேன். அல்லாஹ் செய்யட்டும்.